கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று இயேசு பேச, நாம் பேச தேவன் பேச, இப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவு கம்யூனிகேஷன்லே, ஒரு தேவனோடு கூடிய நெருங்கிய சார்ஜிங்லே இருக்கிற நாம் தொடர்ந்து அவருக்குள்ளாக இருந்த சகல சத்தியமும் பலனும் ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய கனிகளும் நிறைவாய் இயேசுவை போல நமக்குள்ளாகவும் நிறைந்திருக்கத்தக்கதாய் நாம் போகிற வருகிற இடங்களிலே நாம் நிழல்பட்ட மாத்திரத்திலே ஒரு தெய்வீக சர்வங்க சுகமளிக்கிற வல்லமை புறப்பட்டு வரத்தக்கதாய் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். அவர் வைராக்கிய வாஞ்சா இருக்கிறபடினாலே அவர் செய்யறது தடைபடாதபடிக்கு காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே செயல்படுகிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நமக்கு சகலவற்றிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உயர்வும் கனமும் மகிமையும் வரத்தான் செய்யும். ஆகவே இந்த நாளை அடிஷ்னலாய் கொடுத்த நம்முடைய நேசருக்கு, நம்முடைய திரியேக தேவனுக்கு, நம்மேல் அக்கறை கொண்டு நம்மை விட்டு கொடுக்காத தேவனுக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 35 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஸோ அவர் வைல்டர்னஸ் வில் ரிஜாய்ஸ் அண்ட் பிளாசம். நம்முடைய வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இது எப்படி, இந்த வார்த்தை எப்படியாக நம்முடைய வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து களி கூர்ந்து செழிக்கிறது என்று பார்ப்போமானால், பிகாஸ் ஆஃப் வி ஆர் கீப்பிங் அவர் ஹோப் ஆன் அவர் லார்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் எவ்ரிதிங் அட் எனிவேர் அட் எனி கைண்ட் ஆஃப் மேட்டர். ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை நம் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறபடினாலே, கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறபடினாலே நம்முடைய வனாந்தரமான சகலமும் அவாந்தர வெளியான சகலமும் கடுவெளி கழித்து அது மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கத்தக்கதான ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஸோ அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். அவன் விசுவாசமே அவனுக்கு சகல நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வந்து தேவனுடைய மகிமையை அற்புதத்தை கண்டு மகிழ பண்ணுகிறது. ஸோ நம் நம்பிக்கை கர்த்தராக இருக்கிறபடினாலே, நாம் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்ற முழு நிச்சயத்தோடு ஜீவிக்கிறபடினாலே, நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரமான கர்த்தராலே நம்முடைய வனாந்தரம், நம்முடைய அவாந்தர வெளியெல்லாம் காடாய் செழிப்புள்ள வயல்வெளியாய் மாறி நம்மை மகிழ்விக்கிறதாய் இங்கு செயல்படுகிறது. ஸோ ஹவு அவர் wilderness and will rejoice and blossom, that's what our topic today. ஸோ நம்பிக்கை நிமித்தமாக நம்முடைய வனாந்தரமும் நம்முடைய அவாந்தர வெளியும் அது செழிப்பாய் மாறுகிறது. அப்போது நம்பிக்கையை பொறுத்து, விசுவாசத்தை பொறுத்து அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்படியாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ 2வது பார்க்கிறோம், ஏசாயா 35:2, we will rejoice greatly and shout for joy by saving our Lord's glory of power. அப்போது நாம் கர்த்தருக்குள்ளாக எப்போதும் மகிழ்ந்து களி கூர்ந்து மிகவும், அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். அப்போ சாதாரணமாக செழிப்பு, சாதாரணமான ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது. நெக்ஸ்ட் வேர்டே ஃபாலோ பண்ணி வருகிறது, அது மிகவும் களி கூர்ந்து மிகுதியாய் செழித்து மிகுந்த பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். அப்போது ஆனந்த கழிப்புடன் பாடத்தக்கதான மிகுதியான செழிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ மிகுதியான செழிப்பு அது எதற்காக அப்படி கொடுக்கிறார் என்று பார்ப்போமானால், நம்மை அதிகமாய் கர்த்தருக்குள்ளாக மகிழ்விக்கும்படியாய், அது மாத்திரமல்ல தேவனுடைய வல்லமையை நாம் உணர்ந்து புரிந்து கொண்டு அநேகருக்கு அதை சாட்சியாய் பகிரும்படியாய் மிகுதியான செழிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மிகுதியான செழிப்பு அநேகருக்கு, நம் குடும்ப அங்கத்தினர்கள் மட்டுமல்ல, அநேகருக்கு நாம் உப்பாய் விளக்காய் வெளிச்சமாய் பிரகாசிக்கத்தக்கதாய் மிகுதியான செழிப்புக்கு நேராய் கர்த்தர் நம்முடைய ஆவியானவர் நம்மை நடத்தி நம்மை மகிழ்வித்து அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். அவருடைய வல்லமை நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு அவருடைய வல்லமையை வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆகவே அந்த வல்லமையை உணர்ந்து ருசித்து அநேகருக்கு சாட்சி பகரும்படியாய், அநேகரை இந்த தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஜனமாய் அந்த நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை அநேகரை கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய் மாற்றுகிறது.
ஸோ ஆகவே தொடர்ந்து நாம் மிகவும் செழிப்போம், பனையை போல செழிப்போம், லீவுள்ள கேதுரு மரத்தை போல வளரும்படியாய் நம்மை பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாட பண்ணுகிறார். நம்பர் 3, our Lord strengthen the weak hands and make firm the feeble knees. அதாவது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவது நிமித்தமாக நமக்கு இன்னர் மேனில் மாத்திரம் இல்லை, நம்முடைய ஒவ்வொரு ஆர்கனும் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு ஆர்கனும் பலத்தின் மேல் பலனடைந்து, எஸ்பெஷலி நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் நம்முடைய முழங்கால்கள் கர்த்தர் முன்பதாக முடங்கத்தக்க அளவுக்கு பலனை ஒவ்வொரு ஜாயிண்டிலும் ஒவ்வொரு எலும்பு போன் அண்ட் போன் மேரோலாம் பலனடையும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாய் அவர் நமக்கு பலனை தந்து நம்முடைய வனாந்தரத்தையும் அவாந்தர வழியும் செழிப்புள்ளாக மாற்றி நம் சரீரத்தையும் நல்ல ஹெல்தி பாடியாக மாற்றுகிறார். இப்படியாக அவர் செயல்பட்டு வனாந்தரத்தையும் அவாந்தர வழியிலும் செழிப்புள்ள வயல்வெளியாக்கி நம்மை மகிழ பண்ணுகிறார். அப்போ நம்ம ஹெல்தி லைஃபாக இருந்தால் தான் நம்ம மகிழ முடியும். ஸோ அதை ஆண்டவர் நன்கு அறிவார். ஸோ நம்முடைய ஹெல்த்தையும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நம்மை மகிழ்விக்கிறார். நம்பர் 4, then eyes of blind, ears of deaf will be open. ஸோ இந்த மாதிரி அற்புதத்தையும் அதிசயத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கனத்தையும் சரீர பலனையும் கொடுத்து நம்மை மகிழ்வித்து பாட பண்ணும்போது, தேவனை நோக்கி நாம் உயர்த்தி பாடும்போதெல்லாம் நம்முடைய தேவ பிரசனத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவன் நம் குடும்பங்களிலே கண் திறக்கப்படாத குருடர்களையும் செவிட்டு செவிகளையும் திறக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய முழு குடும்ப அங்கத்தினர்கள், சொந்த பந்துக்கள், உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாய் அவர்களுடைய செவிட்டு செவிகள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்கும்படியாய் செய்யும்படியாய் இரட்சிப்புக்கு நேராய் நடத்தும்படியாய் கர்த்தர் நம்முடைய வனாந்தரத்தை அவாந்தர வழியை செழிப்புள்ள வயல்வெளியாக்கி நம்மை மகிழ பண்ணுகிறார். அப்போது நம்மை கொண்டு இரட்சிப்பின் சந்தோஷத்தை நம் முழு குடும்ப அங்கத்தினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் செழிப்பின் மேட்டிலே ஏறி வர பண்ணி நம்மை மகிழ்விக்கிறார். நம்பர் 5, the thirsty ground will be spring of water and burning sand will become pool. அதாவது வெட்டாந்தரையை அவர் தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் மாறும்படி நமக்கு நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சொந்த பந்துக்கள் ஒவ்வொருக்குள்ளாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு மறுரூபத்தை, ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி ஃபேமிலியாக சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உன்னதத்தில் உயர்த்தும்படியாய் கர்த்தர் இப்படியாக தாகமாய் இருக்கிறவர்களுக்கு, அதாவது வறண்ட நிலம் நீரூற்றாய் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாயினா தான் கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுடைய எல்லா தாகத்தையும் தீர்க்கும்படியாய் வெட்டாந்தரையெல்லாம் தண்ணீர் தடாகமாய் மாறும்படியாய் வறண்ட நிலம்லாம் நீரூற்றாய் மாறும்படியாய் கர்த்தர் ஒரு ஃபவுண்டனே உண்டு பண்ணி thirsty ground will be a spring of water and burning sand will become pool என்று சொல்லத்தக்கதாய் நம்முடைய எல்லா எல்லையெங்கிலும் நம்முடைய சந்ததிகள், சந்தானங்கள், குடும்ப அங்கத்தினர்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருடைய எல்லைகளிலும் கர்த்தர் ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் நம் குடும்பமாய், பிள்ளைகளாய், பேர பிள்ளைகளாய் நிற்கும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு அவர் வனாந்தரத்தை செழிப்புள்ள வயல்வெளியாக்கி நம்மை மகிழ பண்ணுகிறார். ஸோ எத்தனை வழிகளிலும் கர்த்தர் மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போய் தீயும் தண்ணீரை கடந்து வந்திருந்தாலும் அதன் முடிவோ நம் செழிப்பின் மேட்டிலே ஏறி வர பண்ணும்படியாய் நம்மையும் நம் பிள்ளைகளையும் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் வாழ வைக்கும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த நல்ல தேவன் அவர் சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனராக இருக்கிறார். ஸோ அவர் லார்ட் இஸ் a fountain of all kinds of blessings in the earth as well as in the eternal life as well. ஸோ இந்த கர்த்தரை நோக்கி நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய அனுபவங்களிலே வளர வளர நாம் பலுகி பெருகுவோம். நாம் பலுகி பெருகக்கூடிய ரெகோபத்தை பெற்று அனுபவிப்போம். வரவர விருத்தி அடைவோம், வரவர பலத்து போவோம். நம்மை நம் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி கொண்டே இருப்பார். ஆகவே தொடர்ந்து பார்க்கிற ஜனங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இருக்கிறார் என்று அநேகர் கண்டு சொல்லத்தக்கதாய், எஸ்பெஷலி பெலிஸ்தியர்கள் நம்மை கண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எந்த எல்லைகளெல்லாம் நாம் எல்லாவற்றையும் இழந்து வெட்டாந்தரையாய் அல்லது வனாந்தரமாய் மாறினமோ
அந்த எல்லா எல்லையெங்கிலும் இழந்து போன சகலவற்றையும் பன்மடங்கு திரும்ப கொடுத்து 30, 60, 100, 1000, லட்சம் கோடியாய் பெருகும்படியாய் சகோதரியே நீ கோடான கோடியாய் பெருகுவாய் என்று ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you all. Amen.